குஜராத் என்றதும் முதலில் நினைவுக்கு வருவது தேசப்பிதா காந்தியின் உருவம்தான். அதேபோல நினைவுக்கு வரும் இன்னொரு பெயர் அமுல். ஆனந்த் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு அமைப்பான இந்த அமுல் நிறுவனம்தான் இந்திய வெண்மை புரட்சிக்கு, அதாவது பால் புரட்சிக்கு வித்திட்டது. அந்த பால் புரட்சியின் மூலம்தான் இன்று இந்தியா உலக அளவில் பால் உற்பத்தியில் முதல் நாடாக விளங்கி வருகிறது. சிந்து சமவெளி நாகரிகம் காலம் தொட்டே குஜராத் தொழில் வளர்ச்சியில் சிறந்து விளங்கியதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. குஜராத்தில் உள்ள லோத்தல் நகரம்தான் உலகின் முதலாவது கடற்கரை துறைமுகமாக விளங்கியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அந்த பாரம்பரியம் காரணமாகவும் குஜராத்தில் முதலீடு செய்ய இந்தியா மட்டுமின்றி உலகளவிலான தொழில் நிறுவனங்கள் இன்றும் விரும்புகின்றனர். இதற்கு சமீபத்திய உதாரணம் நானோ கார் தொழிற்சாலை. உலகின் மிக குறைந்த விலை கார் என்ற பெயரை பெற்றுள்ள நானோ கார் தொழிற்சாலையை மேற்கு வங்க மாநிலத்தில் நிறுவ டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 2006ஆம் ஆண்டில் முடிவு செய்தது. ஆரம்ப கட்ட பணிகளையும் செய்து முடித்த போது அரசியல் காரணங்களால் அத்திட்டத்துக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் கிளம்பியது. அந்த இக்கட்டான நேரத்தில் டாடாவுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பை மோடி தலைமையிலான அரசு அளித்தது. அதன் பலனாக குஜராத்தின் சானந்த் மாவட்டத்தில் தொழிற்சாலை நிறுவப்பட்டு 2008ஆம் ஆண்டிலிருந்து நானோ கார்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் மட்டுமல்லாது உலக அளவிலான முதலீட்டாளர்களை குஜராத் கவர்ந்தெழுத்துள்ளது என்பதற்கு சில காரணங்களை முக்கிய தொழிலதிபர்கள் கூறுகின்றனர். In Sri Narendra Bhai, we have a leader with a grand vision and the determination to translate his vision into reality. 10 years ago, there were only 6 Japanese companies operating in Gujarat, but now there are 60. Gujarat is not just the fastest growing state in the country, but by that token, actually it becomes one of the fastest growing regions in the world. Day will come in the not too distant future when we will not only talk about the China model in Gujarat, but the Gujarat model in China. Gujarat is definitely now a global commercial hub. मैं आप सबको बड़े उमंग और उत्साह के साथ, नए सपनों के साथ, नई उम्मीदों के साथ 11 जनवरी 2015 गुजरात वाइब्रेंट समिट में आने के लिए निमंत्रण देता हूं और मुझे विश्वास है आप अवश्य आएंगे. ஜவுளி, ரசாயனம், பார்மாசியூட்டிகல்ஸ், சாய தொழில் போன்றவையும் குஜராத்தின் முக்கிய உற்பத்தி தொழில்களாக உள்ளன. அதோடு பெட்ரோலிய வளமும் செழித்து விளங்குவதால் நாட்டின் பெட்ரோ கெமிக்கல்ஸ் உற்பத்தியிலும் குஜராத் முன்னிலை பெற்று விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி மட்டுமின்றி விவசாய வளர்ச்சிக்காகவும் பல்வேறு திட்டங்களை முடித்துள்ளது குஜராத் அரசு. நீராதாரங்களை மேம்படுத்துவதற்காக கால்வாய்களை ஆழப்படுத்துதல், ஏரிகளை கால்வாய்களுடன் இணைத்தல் போன்ற பல்வேறு முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு மார்ச் வரையில் 1.27 லட்சம் தடுப்பணைகள்
2.40 லட்சம் விவசாய குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டாலே விவசாய வளம் குஜராத்தில் எப்படி இருக்கும் என்பதை யூகித்துவிட முடியும். Gujarat government has taken a number of initiatives in agriculture. They have tried to strengthen research and education. They have tried to strengthen the linkage between scientists and farmers. And they have tried to give a number of support services to farmers like soil health card, timely advice, and also this Krishi Mahotsav before the sowing season, before the monsoon comes, to attend to the needs of the farmers, visiting every village. வானுயர்ந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் வளர்ச்சியின் அடையாளம். அதனுடன் ஏழைகளும் வீட்டு வசதியை பெற்றால் அதுதான் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பதற்கு உதாரணமாக காட்சியளிக்கிறது குஜராத். மக்களுக்கு முக்கிய அடிப்படை வசதி குடிநீர். குஜராத்தில் 10,200 கிராமங்கள், 4,800 குடியிருப்பு பகுதிகள், 123 நகரங்களில் குடிநீர் குழாய் கட்டமைப்புகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. அமோகமான விவசாய விளைபொருள் உற்பத்தியும் வளர்ச்சிதான். ஆனால் சிறப்பான பொது விநியோக திட்டத்துடன் கூடிய விவசாய உற்பத்தி தான் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அடையாளம். அந்த வளர்ச்சியை எட்டியுள்ளது குஜராத். விவசாயத்துக்கு அளிக்கப்படும் அதே முக்கியத்துவம் பள்ளி கல்விக்கும் அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளி திறக்கப்படுவது வளர்ச்சி என்று பாராட்டப்படும் அதே நேரத்தில் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கு சென்று பாடம் படிக்கிறது என்ற அடுத்த கட்ட வளர்ச்சியையும் எட்டியுள்ளது குஜராத். மக்களுடன் சார்ந்த ஒட்டுமொத்த வளர்ச்சிதான் ஒரு மாநிலத்தின் முன்னேற்றமாக கருத முடியும் என்ற கருத்தில் மோடி உறுதியாக இருப்பதால் தான் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதும் எளிதாக அமைந்துவிட்டது.